வீட்டில் நமக்கு தெரியும், யோவான் 2வது அதிகாரத்தில் ஏசப்பா அவர் கல்யாண வீட்டுக்கு போகிறார்ல, இந்த கல்யாண வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகுது, அங்கே என்ன குறைவுபடுது, திராட்சரசம் குறைவுபடுது. ஆனால் அது உண்மையில எது குறைவுனா சந்தோஷம் அங்கே குறையுது. யோசிச்சு பாருங்க, நம்ம கல்யாண வீட்டில் 5 பந்தி சாப்பிடணும், 3 பந்தியில் இது சாப்பாடு பிரியாணி கறியெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா அந்த கல்யாணத்தை நடத்துகிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? வருத்தமாக இருக்கும், கவலையாக இருக்கும், ரொம்ப அது மன வேதனையை கொண்டு வரும். அது பயங்கர கவலை, அதை தாங்கவே முடியாது. சந்தோஷம்லாம், அந்த கல்யாண சந்தோஷமே என்ன செஞ்சிடும், இந்த காரியத்தினால போயிடும். அப்படிதான் அன்னைக்கு அந்த கானாவூர்ல இருந்துச்சு. அந்த திருமணத்தினுடைய சந்தோஷம் இப்போ குறைஞ்சிட்டே வருது. ஆனா இயேசுவானவர்கிட்ட போய் ஐயோ சந்தோஷம் குறைஞ்சிருச்சே, திராட்சரசம் களிப்பை உண்டாக்கும்னு நம்ம நீதிமொழிகள்ல பார்க்க முடியும். அப்போ சந்தோஷம் குறைஞ்சு போச்சேன்னு வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாருன்னா ஒரு புதிய வாசலை திறக்கிறார். இயேசுவானவர் அவர் புதிய வாசலை திறந்து அவர் என்ன செய்யறார், திராட்சை ரசத்தை அவர் மிகவும் சுவையுள்ளது. முன்னாடி சாப்பிட்ட பிரியாணியோட இப்ப சாப்பிடுறது இவ்வளோ டேஸ்டா இருக்கே. நீங்க பாத்திருக்கீங்களா, கல்யாண வீட்டுல கடைசி பந்தியில யாருமே உட்கார்ந்து சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அங்க நடந்து ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது எல்லாரும் எங்க போயிருவாங்க, நேரா பந்தியில போயிருவாங்க. ஏன்னா முந்தினதுதான் ருசியுள்ளதா இருக்கும். ஆனா ஆண்டவர் வந்துட்டாருன்னா பிந்தினது முந்தினதை காட்டிலும் அதிக ருசியுள்ளதா இருக்கும். நம்மளுடைய சந்தோஷம் எந்த இடத்துலலாம் குறைஞ்சு போச்சோ அவர்கிட்ட போய் நிற்கும் பொழுது நமக்கு ஏற்கனவே முன்னாடி இருந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தினால நம்மளுடைய இருதயத்தை நிரப்புவார்.